அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நீங்கள் கனவில் கண்டதை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் 16-11-2024 தேதி முதல் 22-11-2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இவை நடந்தே தீரும். அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், விருச்சகத்தில் புதன் வக்ரம் பெற்றும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன, திருமண தடை நீங்க, புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க, செல்வ வளம் பெருக, கடன் தொல்லை நீங்க என மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் பயோல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில் மகர ராசினியர்களை பொறுத்தவரை உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை பல்வேறு பிரச்சனைகள் இருந்த மகர ராசினியர்களுக்கு இப்பொழுது சனி தன்னுடைய தீமை தரும் நிலையில், அதாவது 7.5 சனியிலிருந்து மாறுகிறதுங்க. மற்ற கிரகங்களும் ஓரளவு உங்களுக்கு சரணையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்குதுங்க. எனவே இனி நீங்கள் முயற்சி செய்தால் இதுவரை தனிப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு இருப்பதால் திருமணம் ஆகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு குழந்தை செல்வம் ஏற்பட அமைப்புண்டுங்க. திருமண முயற்சி மற்றும் சுபகாரிய முயற்சிகள் திட்டமிட்டபடி நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பணம் ஏதோ ஒரு வகையில் கைக்கு கிடைத்து உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாகுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. தாயாருடைய உடல் நிலையில கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லுங்க. பயணங்களால் அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயம் இருக்காது. அதனால் நீங்கள் தேவையில்லாத பயணம் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தாராளமாக மறுக்கலாங்க. போயே ஆக வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவற்றை பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாங்கிய இடத்தால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. அப்படியே சந்தித்தாலும் கூடிய விரைவில் அதற்கான ஒரு தீர்வு கிடைத்து அந்த நிலத்திற்கு, அந்த இடத்திற்கு யார் உரிமையாளர் என்பதை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள், குறிப்பா செவ்வாயினுடைய நிலை தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 9க்கு அதிபதி 11இல் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் என்பது சிறப்பாக இருக்குங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. நெருக்கடி நிலை அகல இருக்குது. நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்களை மேலதிகாரிகள் பூர்த்தி செய்வாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அல்லது தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள், இடமாற்றம், ஊர் மாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் ஆச்சரியம் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. ஏனென்றால் இவ்வளவு நாள்
நாட்களாக முயற்சித்து கிடைக்காத அந்த வேலை வாய்ப்பு தற்போது இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. பொருளாதார நிலை உயரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. அதாவது ராசிநாதன் பலம் பெறுவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் ஆரோக்கியம் சீராகுங்க. அனைத்து வழிகளிலும் நன்மைகள் கிடைக்குங்க. தடைகள் தானாக விலக இருக்குது. தர்ம காரியங்கள் செய்ய முன் வருவீங்க. வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. வேற்று மனிதர்களினுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகள்ல வெற்றி காண்பீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகல இருக்குது. உத்தியோகத்தில் உயர்வு உண்டுங்க. நினைத்தது நிறைவேறி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அதே போல மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வேற்று மனிதர்களுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகள்ல வெற்றி காண்பீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. நினைத்தது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். விரையாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கீங்க. 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகவே குரு பகவான் இருப்பதால முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரதாங்க செய்யும். இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் செல்லும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் கூட்டாளிகளினால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொண்டு முன்னேறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் தற்போது சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தற்போது விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கை கொடுங்க. பெற்றோருடைய மணிவிழா, பிள்ளைகளுடைய மனவிழா உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு தென்பட இருக்குதுங்க. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. குறிப்பா மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சி கைகூட இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காண்பீங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகல இருக்குதுங்க. ஏனென்றால் சொந்த வீட்டிற்கு பயிற்சியாகி நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டில் அமரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரம் வராகிய அம்மனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.